ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா கணக்கியல் தகவல்களின் பயனீட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா கம்பெனிக்குள்ளேயா இருக்கட்டும் இல்லை கம்பெனிக்கு வெளியிலையா இருக்கட்டும், சரிங்களா, வித்தின் ஆர்கனைசேஷன் இல்லை அவுட் சைடாக இருக்கட்டும், சில யூசர்ஸ்க்கு இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த யூசர்ஸ் யார் யார் அப்படின்றது தான். ஸோ கம்பெனிக்குள்ளே யார் யார் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, ஐ மீன் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி கம்பெனிக்கு வெளியில் யார் யார் இன்ட்ரெஸ்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் என்னதுன்னா யூசஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். யூசஸ் மட்டும், சரிங்களா. பாருங்கள், தேர் ஆர் செவரல் பர்சன் ஹூ நீட் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அது நிறையா பர்சனுக்கு அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது, சரிங்களா. எதுக்காக அப்படின்னா வேரியஸ் பர்பஸ்னால் அது பல்வேறு நோக்கங்களுக்காக தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே கேன் பி கிளாசிஃபைட் இன் டூ அப்படின்னு பாருங்கள். அது வந்து 2 கேட்டகரியாக பிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா அகப்பயனீட்டாளர்கள், கம்பெனிக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ், சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா புறப்பயனீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா கண்ணு. அவங்க யார் அப்படின்னா கம்பெனிக்கு வெளியில் அவுட் சைடில் இருக்கிறவங்க, சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் பார்க்கலாம் கண்ணா. இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அதிலே பாருங்கள். தி இன்டர்னல் யூசர் ஆர் ஓனர், மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் தி வித்தின் தி ஆர்கனைசேஷன். கம்பெனிக்குள்ளே யாராவது அக்கௌண்டிங் அதை ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அந்த கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷனை யாருக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா கம்பெனிக்குள்ளே ஓனர்ஸ்க்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஓனர்ஸ் இந்த இடத்துல யாருக்குன்னு உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் எதுக்கு தேவைப்படுது? ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏதாவது எல்லா இன்ஃபர்மேஷன் கிடைச்சா தான் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயீஸ். ஸோ அவங்களானது கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது அப்படின்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே. அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஓனர். பாருங்கள், தி ஓனர் ஆஃப் எ பிஸ்னஸ் ப்ரொவைட் capital to be used in the business. They are interested to know whether the business has earned profit or not during a particular period and also its financial position on a particular date. They want accounting report in order to have an appraisal of performance and also for an assessment of future prospects to ensure that they will get their expected return from the business and get back their capital safely. ஸோ இங்கே என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஓனர் அப்படின்னா யார் சொல்லியிருக்கேன், உரிமையாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாம் இப்போ எனக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு கேபிட்டல், ஒரு இனிஷியல் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறோம். எதுக்கு, அந்த அமௌண்ட் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு ஓனர் வந்து அந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறவங்களும் அது எதுக்காக பார்க்குறாரு அப்படின்னா நாம் முதல்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு கிடைக்குமா அப்படின்றது பார்ப்பார், சரிங்களா. ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ரன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னது லாபம் கிடைக்குதா இல்லை லாஸ் போகுதா அப்படின்றது பார்ப்பாங்க. ஸோ நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லைன்னா அது லாஸா அப்படின்றது செக் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க அந்த ஓனர்ஸ் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிருக்கு, சரிங்களா, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்குதா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி பற்றி நம்ம அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை பார்த்தாவே என்ன பண்ணலாம், கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரியும், சரிங்களா. இப்படி கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லை ஏதாவது கம்பெனி லாஸில் போகுதா அப்படின்னு ஓவரால் எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓனர் தெரிஞ்சுக்க என்ன பண்ணுவாங்க, ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன அதை இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் யாருன்னா ஒன் ஆஃப் த யூசஸ். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் பாருங்கள்.
மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன, நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, நிர்வாகம் பாருங்கள். அக்கௌண்டிங் டேட்டா ஆர் தி பேசிஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் தி டிசிஷன் மேட் பை தி மேனேஜ்மெண்ட். சரிங்களா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா, மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அது நிர்வாகம். ஸோ அவங்க எதுக்காக இந்த மேனேஜ்மெண்ட் வந்து அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ பாருங்கள், தி trends in sales and purchase, relationship of expenses to the sales, efficiency of employees, comparative profitability of different departments, capital structure and solvency position are some of the vital data required by management அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, for planning and controlling the business operation, financial statement and other reports prepared under financial accounting provides this information to the management. ஸோ என்ன சொல்கிறாங்க இந்த இடத்துல, மேனேஜ்மெண்ட் வந்து என்னது, எதுக்காக இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறது மூலிமா அவங்க என்ன பண்ணுறாங்க, சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவோம், கம்பெனியில் என்னென்ன ப்ராசஸ் போயிட்டுருக்கு, நம்ம கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வருமானு அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரெக்கார்டை பார்த்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லி அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, கம்பெனி பற்றி ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சொன்னேன்னா எப்படி பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கா, நம்ம கண்ட்ரோலாக நம்ம கம்பெனி வச்சுருக்கோமா, ஸோ வந்து ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நம்ம கண்ட்ரோலாக கரெக்டாக செலவு பண்ணிகிட்ருக்கோமா, ஸோ ஏதாவது எக்ஸஸாக செலவு பண்ணியிருக்கோமா, ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு நம்ம எக்ஸஸாக ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படின்றது தெரியும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை தயாரிக்கிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் தெரியணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுடைய எப்படி அந்த ஒர்க்கில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு தெரியும். அப்புறம் எவ்வளோ கூட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர், நம்மக்கிட்ட இருந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நாம் எவ்வளோ கூட்ஸ் விற்றுருக்கோம். சரிங்களா, நம்ம இது மூலிமா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடச்சிருக்கா, சரிங்களா அப்படின்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கம்பெனியில் என்ன பண்ணுறோம், லைபிலிட்டிஸ், கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைபிலிட்டிஸோட வேல்யூ என்ன அப்படின்றது நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இப்போ நான் சொன்னால லைபிலிட்டிஸ், கடன் தீர்க்கும் திறன். ஸோ என்ன சொல்லுவாங்க, அதை சால்வன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ சால்வன்சி பொசிஷன் அப்படின்னா அதை கடன் தீர்க்கும் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக பார்க்குறாங்க அப்படின்னு, நம்ம என்ன பண்ணுவோம், கிரெடிட்டார்ஸ்கிட்ட கடன் வாங்கியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கோம், இன்னும் எவ்வளோ தர வேண்டியிருக்குன்னு ஓவரால் டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த அக்கௌண்டிங் ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுப்பாங்க, கம்பெனி பற்றி ஒரு சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதனால் என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்டிங் வந்து மேனேஜ்மெண்ட்க்கு சில இன்ஃபர்மேஷனை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் எம்ப்ளாயீஸ் பார்க்கண்ணே. நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ப்ளாயீஸ் அப்படின்னா ஒன்று ஆல்ரெடி உனக்கு தெரியும், எனக்குன்னு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் பண்ணுறவங்க தான் எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், the employees are interested in the profit earning capacity of the business which will affect their remuneration, working conditions and retirement benefits and stability and growth of the enterprises. ஸோ எம்ப்ளாயி எதுக்கு வந்து இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை கம்பெனிக்குள்ளே வித்தின் த ஆர்கனைசேஷனுக்குள்ளே எம்ப்ளாயீஸும் என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் யூசஸாக இருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா. ஸோ கம்பெனி வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸ் தான் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏதாவது ரெமுனரேஷன்ஸ், ஊதியம், சேலரி. ஸோ நமக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட், ஏதாவது சேலரி கிடைக்குமா, சரிங்களா. அதே மாதிரி நமக்கு ஏதாவது ரிட்டையர் ஆனால் நம்ம இந்த கம்பெனி மூலிமா நமக்கு ஏதாவது அந்த ஓய்வு ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிசைட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையான என்விரான்மெண்ட்டை கம்பெனி அமைச்சு கொடுக்குமா, ஸோ நம்ம உழைப்புக்கு கரெக்டாக கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கா, ஸோ அது மூலிமா நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கம்பெனி பற்றி டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்க எம்ப்ளாயிஸ் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் என்னது கம்பெனிக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரிங்களா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். அப்படின்னா
புறப்பயணிட்டாளர்கள். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்னல் யூசர்ஸ் பார்த்தோம் சரிங்களா. இப்போ பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் யூசர்ஸ். இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிற யூசர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். யாராருக்கு? ஓனர், மேனேஜ்மெண்ட், எம்ப்ளாயீஸ். ஓனர் வந்து நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படின்றத செக் பண்ணுறது, கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு, கரெக்ட் ஃப்யூச்சரில் நமக்கு கம்பெனி கரெக்டாக ரன் ஆகுமா அப்படின்னு சொல்லி மோஸ்ட்டாக என்ன பண்ணுறது, அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓனருக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அப்படின்னா கம்பெனியில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், நம்மக்கிட்ட எவ்வளோ கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ நாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கனைசேஷனில் நடக்கிற ஓவரால் டிரான்சாக்ஷன் எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணுறோம். அந்த அக்கௌண்டிங்கை பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்றத வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ எப்படி கரெக்டாக போயிட்டுருக்கா, பிளான் பண்ணபடி கரெக்டாக போயிட்டுருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட்க்கு ரொம்ப தேவைப்படுது. எது? ஆர்கனைசேஷனில் இருக்கிறது குள்ளே சரிங்களா. அடுத்தது என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனிக்குள்ளே இருக்கிறது தேர்ட் என்ன பார்த்தோம், எம்ப்ளாயிஸ். எம்ப்ளாயிஸ் என்ன எதுக்காக நினைக்கிறாங்க, ஸோ நம்ம வந்து நம்ம என்ன நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ ஒர்க் பண்ணதுக்கு நம்ம கம்பெனி ப்ராஃபிட் வந்திருக்கா, லாஸில் வந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தெரிவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு என்விரான்மெண்ட் ஏதாவது அவங்களுக்கு கன்வீன் தகுந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்காது கம்பெனி, அந்த மாதிரி அமைச்சு கொடுப்பாங்களா. நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஒன் ரெமுனரேஷன், ஏதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னு சொல்லி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேருமே கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க சரிங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது கம்பெனிக்கு வெளியில் அவுட் சைடில் இருக்கிறவங்க. பாருங்கள், external users are the person who are outside தி ஆர்கனைசேஷன். இது வரைக்கும் வித்தின் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் கம்பெனிக்குள்ளே, இப்போ அவுட் சைட் தி ஆர்கனைசேஷன் பார்க்க போகிறோம். பட் மேக் யூஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் தேர் பர்பஸ். தே ஆர் ஃபர்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். கிரெடிட்டர்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா கடனீந்தோர் மற்றும் நிதி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாருங்கள், சப்ளையர்ஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கமர்ஷியல் பேங்க்ஸ், பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ் அண்ட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் திஸ் கேட்டகரி. They are interested in knowing the liquidity position and repaying capacity of the business to ensure the safety of getting the amount due to them or interest and the principal amount அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, கிரெடிட்டார்ஸ்னால் யாருக்குன்னு கடனீந்தோர். ஸோ நம்ம கம்பெனிக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஏதாவது நாம் கடன் வாங்கியிருப்போம் அவங்கக்கிட்ட இல்லையா. ஸோ கம்பெனி இன்னும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மற்றவங்க கிட்ட கடன் வாங்குகிறோம். ஸோ அவங்க யார், நமக்கு கிரெடிட்டார்ஸ். ஸோ கிரெடிட்டார்ஸ் வந்து இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னா, நம்ம கடன் கொடுத்த அமௌண்ட் நமக்கு திரும்பி வருமா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்க்கணே, கமர்ஷியல் பேங்க், பப்ளிக் டெபாசிட் ஹோல்டர்ஸ், டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் ஆர் இன்க்ளூட் இன் திஸ் கேட்டகரி. அதாவது கடன்ட்டு பத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கம்பெனியில் ஒரு ஷேர் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ நம்மளுடைய இது மேலே டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், டெபாசிட் ஹோல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கம்பெனி மேலே கொஞ்சம் அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்லாம் அவங்களுக்கு வட்டி வருமா, வட்டியும் அசலும் சேர்ந்து கரெக்டாக நமக்கு வந்துருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்குன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்கு அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்பெனியோட எப்படி சொல்லிட்டு கடன் தீர்க்கும் திறன், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, நீர்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்படி என்னது, லிக்விடிட்டி பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு கிரெடிட்டார்ஸும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிதி நிறுவனங்களும் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கம்பெனியோட லைபிலிட்டி ஓவராலாக எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். ஸோ எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, நம்ம போட்ட பணம் அசலாவது நம்மளுக்கு கிடைக்குமா சரிங்களா அப்படின்றத ஓவரால் கம்பெனி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் கிரெடிட்டார்ஸும் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் நம்ம கலெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க இந்த அக்கௌண்டிங் இந்த கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இன்வெஸ்டார்ஸ். இன்வெஸ்டார்ஸ்னால் யாருன்னா முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. முதலீட்டாளர்கள் பாருங்கள், இன்வெஸ்டர்ஸ்னால் யாருக்குன்னே முதலீட்டாளர்கள், பர்சன்
who are interested in investing their funds in an organization should know about the financial conditions of a business unit while making their investment decision. They are more concerned about future earnings and risk bearing capacity of the organization, which will affect தி ரிட்டர்ன் டு தி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அந்த கம்பெனியில் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா, முதலீட்டாளர்களுக்கு அமௌண்ட் வந்து நம்ம அந்த கம்பெனியில் கொடுக்குறோமா சரிங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பாருங்க இன்ட்ரெஸ்டட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்னதுக்குன்னே ஆர்வம் உள்ள முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம கம்பெனியில் போட்ட அமௌண்ட் நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது, ஸோ ஃபினான்ஷியல் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக நமக்கு பணம் வந்து சேருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்னா நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க, மேக்கிங் தர் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் அப்படின்னு அது நம்ம போட்ட பணம் சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி அதை பற்றி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை என்ன பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, ஸோ அந்த கம்பெனி ரன் ஆச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வந்து நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்க மோஸ்ட் ப்ராப்ளம் என்னது, இன்வெஸ்டர்ஸ் வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து நம்ம கம்பெனியில் கிடச்சிருக்கா, ஸோ அப்போ ப்ராஃபிட் கிடைச்சா தான் நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தோட அதிகமாக கொஞ்சமாவது கிடைக்கும் இல்லைங்களா, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு ஏதாவது அங்கே சான்சஸ் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன், அதாவது கம்பெனியில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர். ஸோ கஸ்டமர்ஸ் யார் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ வாடிக்கையாளர் எதுக்காக நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா கவனி, கஸ்டமர்ஸ் who buy and use the product and services of business enterprises are interested in knowing the details of the products and the prices charged to them. They are interested in knowing the stability and profitability of an enterprise to ensure continued supply of the ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் பை தி என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமர்னால் யாருக்குன்னு நம்மளுடைய வாடிக்கையாளர்கள். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஷாப்பில் வந்து என்ன பண்ணுறாங்க, நிறையா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ என்ன ப்ராடக்ட்டுன்னு முதல்ல இந்த கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க, இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரெகுலராக இந்த இடத்துலேருந்து ப்ராடக்ட் நம்மளால் வாங்க முடியுமா, அந்தளவுக்கு கிடைக்குமா, அந்தளவுக்கு கம்பெனி ஒர்த்தாக இருக்குதா, குவாலிட்டி எப்படி இருக்குது எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஓவரால் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கஸ்டமர் வந்து அந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலாரிட்டி பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலாரிட்டி பாடிஸ் அப்படின்னா வரி அதிகாரிகள். டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால் வரி அதிகாரிகள். அதர் ரெகுலாரிட்டி பாடிஸ் அப்படின்னா ஒழுங்குமுறை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் சரிங்களா. ஸோ இந்த டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்லாம் எதுக்காக இந்த கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் தி tax authorities in computing income tax and tax on goods and services and other taxes to be collected from business units. Other regulatory bodies also require information about revenues, expenses and other financial aspects of business to ensure that the enterprises comply with ஸ்டாட்டரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டரி ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா கவனி. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் வந்து என்னது, வரி அதிகாரிகள் எதுக்கு நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணும், டேக்ஸ் கட்டுறோமா, ஸோ கம்பெனியில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, ஓவரால் அவங்க எவ்வளோ வந்து இது வரைக்கும் வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு டேக்ஸ் போகிறதுக்காக தெரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ கூட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ஓவரால் நம்ம இறக்குமதி ஏற்றுமதிலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், டேக்ஸ் போடணும் சரிங்களா. அப்புறம் சர்வீஸ் அண்ட் டேக்ஸ்க்கெல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டேக்ஸ். அப்புறம் கூட்ஸ், ஏதாவது ஒரு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டுக்கு விஏடிலாம் போடுறாங்க இல்லையா, வேல்யூ ஆடட் டேக்ஸ்லாம் போடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு
சின்னதாக ஒரு சோப்பு வந்து வாங்கினோம்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு டேக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் டேக்ஸ் போடணும். ஸோ இது மாதிரி ஓவராலாக கம்பெனியில் தயாரித்த ப்ராடக்ட்லேருந்து கம்பெனியில் கிடைக்க ப்ராஃபிட் வரைக்கும், ஸோ ரிவன்யூஸ் சரிங்களா, வருவாய் செலவுகளாக இருக்கட்டும் சரிங்களா, மொத்தத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுவாங்க. ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டா தான் என்ன பண்ணுவோம், நம்மளோட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன்று அதர் டேக்ஸஸ் என்னென்ன அப்படின்னா டேக்ஸை வந்து கட்டுவோம் இல்லைங்களா நம்ம ப்ராஃபிட்க்கு, அது இன்கம் டேக்ஸு சரிங்களா. இந்த மாதிரி நிறையா டேக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க அவங்க இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கவர்மெண்ட் எதுக்காக இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the scarce resources of the country are used by business enterprises. Information about performance of business units in different industries help the government in policy formulation for development of trade and industry allocations of scarce resources, grant and subsidy, etc. Government also administers prices of certain commodities. In such cases, government agencies have to ensure that the guidelines for pricing are followed அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ நம்ம கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸஸ் அப்படின்னு இந்த அரிதான வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கம்பெனிக்கு கவர்மெண்ட்டுக்கு ரிலேட்டடாக வந்து கம்பெனி கூட ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க பாருங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைசூர் சாண்டல் சோப்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கான்ட்ராக்டட் தான் அந்த கம்பெனிஸ்லாம் நடத்துது. ஸோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ஏதாவது தருவாங்க சரிங்களா. அந்த இண்டஸ்ட்ரியல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏதாவது மானியம் சலுகைகள் சரிங்களா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து வழங்கிறதுக்கு அந்த கம்பெனிக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது என்ன பண்ணுறாங்க, நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருங்களா, நெல் பயிர் வந்து நெல்லாம் இந்த மாதிரி தயாரித்தோம், அது எல்லாமே மழையில் சேதமடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் சம் அமௌண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரிசர்ச்சஸ் அப்படின்னா என்னது, ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரிசர்ச்னா என்னதுன்னா ஆராய்ச்சியாளர்கள். பாருங்கள், ரிசர்ச் டு கேரி அவுட் த ரிசர்ச் கேன் யூஸ் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் தி பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர் அனலைசிஸ் அண்ட் எவாலுவேஷன். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ராடக்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்காங்க, கம்பெனியோட அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரெக்கார்ட் பண்ணுறாங்களே அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஃபினான்ஷியல் ஓரியன்ட்டாக. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரிசர்ச்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் அவங்களுக்கு ஏதாவது அவங்களுடைய ரிசர்ச்சுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. ஸோ அக்கௌண்டிங்கோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க வந்து அவங்களுக்கு கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நிதிநிலை அறிக்கை எப்படி போயிட்டுருக்கு, அதை எப்படி அனலைஸ் பண்ணி எவாலுவேஷன் பண்ணலாம், அதை எவ்வளோ மதிப்பீடு செய்யலாம், அந்த கம்பெனி பற்றி ஓவரால் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ஓரியன்டான எல்லா ரிசர்ச்சஸும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க தான் என்னது ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ஜெனரல் பப்ளிக். ஜெனரல் பப்ளிக் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுமக்கள். ஸோ அவங்க என்ன எதுக்காக கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். From accounting information, the general public at large can get a view of the earning capacity and stability of the enterprises, as well as the social responsibility measures undertaken by the enterprises, particularly in its area of operation, and also the employment opportunity provided to the local people. ஸோ அவங்க என்ன அந்த பொதுமக்கள் எதுக்காக கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, என்ன கம்பெனி பற்றி இன்ஃபர்மேஷன் எதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் அந்த கம்பெனி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்,
அதோட ரெவென்யூஸ்லாம் வருவாய் ஈட்டும் திறன்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அது கம்பெனியோட வந்து ஸ்டேட்டஸ் என்ன, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இங்கே கம்பெனி வந்து இருக்கிறதால நமக்கு ஏதாவது வந்து வேலை வாய்ப்பு ஏதாவது கிடைக்குமா, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி பற்றி சில சொன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னது வேலை வாய்ப்பு, இங்கே கம்பெனி ஆரம்பித்து நமக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா, ஸோ இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறது நமக்கு ஏதாவது விவசாயத்துக்கோ இல்லை மற்றதுக்கு ஏதாவது பாதிக்குதா, ஸோ ஓவரால் கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஜென்ரல் பப்ளிக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கம்பெனியோட இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாற்றிடணும். ஸோ பொதுமக்களுக்கு தெரியக்கூடியதாக என்ன பண்ணுறோம், ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். ஸோ நம்ம கம்பெனி பற்றி நம்ம கம்பெனி ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு, இந்த அளவுக்கு வந்திருக்கு, ஸோ என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், அந்த ப்ராடக்ட்லேருந்து கம்பெனியோட ப்ராஃபிட் வரைக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொதுமக்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ அதுதான் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெரிஞ்சால் தான் அவங்க கம்பெனி பற்றி தெரிஞ்சுவாங்க, அதிக கஸ்டமர்ஸ் நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அப்புறம் நமக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்னது, அப்போ தான் நம்ம சில ஒர்க்கர்ஸ்லாம் நம்ம கம்பெனியில் வந்து வேலை செய்வாங்க, சரிங்களா? இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கணக்காளரோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது அக்கௌண்டிங்கில் அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான், சரிங்களா? அடுத்த டாபிக் பாருங்கள், ரோல் ஆஃப் அன் அக்கௌண்டன்ட், கணக்காளரின் பங்களிப்பு. பார்க்கலாமா கண்ணு? பாருங்கள், an accountant designs the accounting procedure for an enterprise. He plays several roles in an organization as follows அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு அக்கௌண்டண்ட்டுக்கும் ரொம்ப என்ன பண்ணுறாங்க, நிறையா ரோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ரோல்ஸ் அப்படின்னா என்னது, அவர் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பணியை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கீப்பர். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து என்ன மாதிரி செவரல் ரோல்ஸ் இந்த ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியில் நிறையா ரோல் இருக்குது, அதில் ஒவ்வொரு ரோல் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கீப்பர். ரெக்கார்ட் கீப்பர்னால் யாருக்குன்னு, ஏடுகளை பராமரிப்பு. நம்ம கரெக்டாக என்ன பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணிட்டு வரோம் இல்லையா, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்டிங்கில் அக்கௌண்ட்ஸ் நோட்டுன்னு வச்சுக்கோ, நோட்லாம் கரெக்டாக அந்த கம்பெனியில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து என்னது மேனுவலாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமேட்டிக்காக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் கரெக்டாக என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா கண்ணா, அவங்க தான் என்னது ரெக்கார்ட் கீப்பர். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்னா அது ஏடுகளை பராமரிப்பவர். தி அக்கௌண்டன்ட் மெயின்டைன்ஸ் எ சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க, முதல்ல முறையான பதிவேடுகளை என்ன பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எதை பற்றி, ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், மணி ஓரியன்டட் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அக்கௌண்டன்ட்டு சிஸ்டமேட்டிக்காக முறையாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹி ஆல்சோ ப்ரிப்பேர்ஸ் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். ஸோ அது என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா அப்படின்னா ஃபினான்ஷியலோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அதர் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்னு அது நிதி அறிக்கை, சரிங்களா? ஸோ நிதிநிலை அறிக்கையாக இருக்கட்டும், கம்பெனி வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். ஸோ எந்த ஒரு டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ரெக்கார்ட் கீப்பர் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணணும். அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு, மணி ஓரியன்டட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி ஓவரால் ரெக்கார்ட் பண்ணுறது தான் அவருடைய ஃபர்ஸ்ட் ரோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் தான் யார், ரெக்கார்ட் கீப்பர், ஏடுகளை பராமரிப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது provider of information to the management. அப்படின்னு என்னன்னா நிர்வாகத்திற்கு தகவலை தருபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? The accountant assists the management by providing financial information required for decision making and for exercising controls அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ என்ன பண்ணணும், நம்ம கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் ஓரியன்டான டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், ஃபினான்ஷியல் ஓரியன்டான இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவித்தா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி பற்றி சில டிசிஷன் எடுப்பாங்க. அப்புறம் எப்படி கம்பெனி ஒரு கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு, ஸோ எதுக்கு அந்த கம்பெனி ரன் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் நம்ம அமைக்கணுமா, ஸோ என்ன பண்ணுறோம், கம்பெனி இப்படி தான் ரன் ஆகிட்டுருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணி ஃபஸ்ட்டே என்ன பண்ணுவோம், ஒரு நமக்குன்னு ரூல்ஸ் போட்டிருப்போம் அந்த கம்பெனியில். ஸோ அது பிரகாரம் போனால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக கம்பெனி ரன் ஆகி நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கண்ட்ரோலில் கம்பெனி போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி ஓவராலாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், மெயினாக ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்
ப்ரொடக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ்னால் என்னக்குன்னு வணிக சொத்துக்களின் காப்பாளர். ஒரு அக்கௌண்டன்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரெக்கார்ட் கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்கார்ட் கீப்பர் எதுக்கு, கரெக்டாக நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் கம்பெனி நடந்திருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி பண்ணி வச்சிடணும். சரிங்களா, அது அவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க். ரெண்டாவது ஒர்க் என்ன பண்ணும், என்ட்ரி பண்ணதை கம்பெனியில் மேனேஜ்மெண்ட்டுக்கு எப்படிலாம் போயிட்டுருக்கு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும். தேர்ட் ஒன்று என்ன பண்ணணும், ப்ரொடக்டர் ஆஃப் பிஸ்னஸஸ், நம்மளுடைய சொத்துக்களை என்ன பண்ணுறோம், பாதுகாக்கணும். ஸோ எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள். தி அக்கௌண்டன்ட் மெயின்டைன்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் அசட்ஸ் ஓன்ட் பை தி பிஸ்னஸ் விச் எனேபிள்ஸ் தி மேனேஜ்மெண்ட் டு ப்ரொடக்ட் அண்ட் எக்ஸசைஸ் கண்ட்ரோல் over these assets. He advises the management about insurance of various assets and the maintenance of the same அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இதோட மீனிங் என்ன, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த சொத்துக்கள் எவ்வளோ, அதே மாதிரி அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸோ அசட்ஸ் வந்து லேண்ட் எவ்வளோ வாங்கியிருக்கோம், பில்டிங் எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம கம்பெனிக்காக தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கோம், ஸோ ஓவராலாக என்ன பண்ணோம் அப்படின்னா நோட்டில் என்ன பண்ணணும், நம்ம அக்கௌண்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். சரிங்களா, ஸோ ரெக்கார்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வரணும், பராமரிச்சுட்டு வரணும். ஸோ அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, ஸோ இன்னையத்தோட மதிப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஓவராலாக என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனியில் நடக்கிற சாதாரண மெஷினரியிலேருந்து லேண்ட் பில்டிங் வரைக்கும் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், எழுதி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதை என்ன பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்படி ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கம்பெனியோட அசட்ஸ் என்ன பண்ண முடியும், அவங்களால பாதுகாக்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே இப்போ நீயே ஒரு இது இமேஜின் பண்ணி பாருங்கள், கம்பெனியில் என்னென்ன மிஷினரி எவ்வளோ வாங்கியிருக்கோம், நம்ம கம்பெனிக்காக எவ்வளோ லேண்ட் வாங்கியிருக்கோம், அப்புறம் கம்பெனிக்கு பில்டிங் எவ்வளோ வாங்கியிருக்கோன்னு ஓவரால் எழுதிட்டிங்க அப்படின்னா, ஸோ நம்ம இன்னையத்தோட மதிப்பை போட்டு நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா கம்பெனி வந்து இவ்வளோ அசட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ அப்படின்ற இன்ஃபர்மேஷன் என்னது ஓனர்லேருந்து எல்லாத்துக்கும் அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும், கிளியராக இருக்கும். எதுக்காக கிளியராக இருக்குன்னு சொல்கிறேன்னா, கரெக்டாக நம்ம அக்கௌண்டிங்கில் சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை பார்த்தோன்னு நம்ம என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. ஸோ அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, அப்போ அவங்க அசட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பாதுகாக்க முடியும்னு சொன்னாங்களா. அது மட்டும் இல்லாமல் அசட்ஸ் நம்ம பாதுகாக்கிறது மூலிமா நமக்கு இந்த அக்கௌண்டன்ட்லேருந்து அந்த அசட்ஸோட வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் தராங்க இல்லையா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி அசட்ஸை வந்து பாதுகாக்கிறாங்க, எப்படி பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை வந்து என்ன பண்ணுறாங்க மேனேஜ்மெண்ட்க்கு யார் தரா அப்படின்னா ப்ரொடக்டர் ஆஃப் பிஸ்னஸ் அசட்ஸ். ஸோ வணிக சொத்துக்களின் காப்பாளர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷனை தராங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படின்னா நிதி ஆலோசகர். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து எப்படி ஃபினான்ஷியல் அட்வைசராக மாறுறாரு அப்படின்றது பாருங்கள். தி அக்கௌண்டன்ட் அனலைசஸ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்வைசஸ் தி பிஸ்னஸ் மேனேஜர்ஸ் ரெக்கார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் for costing savings, capital budgeting, provision for future growth and development, expansions of enterprises, etc. ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்டன்ட் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க தரதால், ஸோ ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கம்பெனியில் மறுபடியும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா, சரிங்களா, எந்த மாதிரி செலவுகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா கம்பெனியோட இன்ஃபர்மேஷன்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அவருடைய மேனேஜ்மெண்ட்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த மேனேஜருக்கு, மேலாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மேனேஜருக்கு ஃபினான்ஷியல் ஓரியன்டான அட்வைஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, அந்த ரெக்கார்ட் மூலிமா மேனேஜருக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம், ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு என்ன பண்ணுவோம், ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுருப்போம், அதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கும். ஸோ அந்த பிளான் பிரகாரம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சரில் அந்த கம்பெனி எப்படி க்ரோத் ஆகணும், எப்படி வளர்ச்சி அடையணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ ஃபினான்ஷியல் அட்வைசர் எதுக்காக அப்படின்னா அந்த அமௌண்ட் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக செலவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்குறது தான் அவரோட வேலை. சரிங்களா, இது தேவையில்லாத ஏதாவது எக்ஸ்பென்சஸ் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது வந்து என்ன பண்ணலாம், இது சார் இதெல்லாம் நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி குறைச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் இந்த கம்பெனியில் வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், இது வந்து தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சோம் அப்படின்னா நம்ம இன்னும் ஃப்யூச்சரில் இன்னும் என்ன பண்ணலாம், நம்ம கம்பெனி இன்னும் க்ரோத்தாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் யார் அப்படின்னா ஒரு அக்கௌண்டன்ட். ஸோ அவங்களுடைய ரோல் இது ஒரு பங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டேக்ஸ் மேனேஜர். ஸோ டேக்ஸ் மேனேஜர் அப்படின்னா டேக்ஸ் பற்றி ஒன்றான இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு அக்கௌண்டன்ட் கொடுப்பாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். டேக்ஸ் மேனேஜர் அப்படின்னது வரி மேலாளர்கள். பாருங்கள், தி அக்கௌண்டன்ட் என்ஷூர் த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஃபீல்ட் கரெக்ட்லி ஆன் டைம் அண்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இஸ் மேட் ஆன் டைம். தி அக்கௌண்டன்ட் கேன் அட்வைஸ் தி மேனேஜர்ஸ் ரெக்கார்டிங் டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், ரெடியூசிங் டேக்ஸ் பர்டன், அவாய்டிங் டேக்ஸ் எக்ஸ்பென்ஷன்,
எக்ஸெக்ட்ரா. ஸோ டேக்ஸ் மேனேஜர்ன்றது யாருன்னா, நம்ம இந்த கம்பெனி பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறோம், சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோமா, ரெக்கார்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன பண்ணலாம், டேக்ஸை பற்றி சில இன்ஃபர்மேஷனை மேனேஜர்ஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ எப்படி மேனேஜர்ஸ்க்கு கொடுப்பா அப்படின்னா, சார் இது மாதிரி இவ்வளோ வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, இவ்வளோ நம்ம டேக்ஸ் வந்து கவர்மெண்ட் கட்டணும், ஸோ நம்ம டேக்ஸ் போர்டனை வந்து என்ன பண்ணலாம், குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செலவுகளை நம்ம என்ன பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓவரால் டேக்ஸ் ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுறாங்க, இந்த அக்கௌண்ட் வந்து அந்த மேனேஜருக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர். ஸோ ஒரு அக்கௌண்டன்ட் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் என்னது, பொது தொடர்பு அலுவலராகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்ஸ். ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர்னா பாருங்கள், the accountant provides accounting information to various interest users for analysis as per their requirements. அப்படின்னா அது இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸராகவும் ஒரு அக்கௌண்டன்ட் ஒர்க் பண்ணும். இந்த அக்கௌண்டன்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கம்பெனி பற்றி வேரியஸ் யூசர்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்களே, ஸோ நம்ம யாராவது பார்த்து இன்டர்னல் யூசர்ஸ் எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் எல்லாம் பார்த்தோமா, ஸோ அவங்க எல்லாத்துக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த விவரங்களை என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த என்ன பண்ண மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அதுதான் என்ன சொல்கிறாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், பொது தொடர்பு அலுவலர்கள். ஸோ பொதுமக்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கம்பெனி பற்றி என்ன பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே கண்ணு, இதோட நம்மளுடைய ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து என்னது முடியுது. சரிங்களா? இதில் வந்து 1 மார்க்லாம் பார்க்கலாம். பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், தி ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம். தி ரூட் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சிஸ்டம் அப்படின்னா கவனி, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்னா என்னது, நிதிநிலை கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்றது தான். ஸோ இதோடைய ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோட ரூட், இதோடைய நிதிநிலை கணக்கிலோட அடிப்படை எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஸ்டிவர்ட்ஷிப் அக்கௌண்டிங்லேருந்து தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிச்சு, ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஸ்டிவர்ட்ஷிப் அக்கௌண்டிங் என்னது, காரியதரிசிகளின் கணக்கியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கோட நோக்கம் என்னக்குன்னு பாருங்கள், சால்விங் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்ஸ் வித் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ். டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்னால் யார், வரி விதிக்கும் அதிகாரிகள் இருக்காங்களே அவங்களுக்காக வரி தொடர்பான எல்லா தகவலையும் கொடுக்கறது தான் அது அக்கௌண்டிங்கோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ், அக்கௌண்டிங்கோட நோக்கம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பாருங்கள் இஸ் நாட் எ பிரான்ச் ஆஃப் அக்கௌண்டிங்னா அது பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங் நம்ம பார்த்தோம். பிரான்ச்சஸ் அக்கௌண்டிங்கில் என்னென்ன பிரான்ச்சஸ் எவ்வளோ பிரிவு இருக்குதுன்னு பார்த்தோமா. ஸோ அதில் வந்து எது இடம் பெறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? கீழே இருக்கிறதுல எது வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் வராது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வரும், பிரான்ச்சஸ் அக்கௌண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் இருக்குது. தேர்ட் வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் இருக்குது. அப்போ டி ஆப்ஷன் நன் ஆஃப் தி எபோவ். சரிங்களா? ஸோ இது மட்டும் தான் அது, மற்றது எல்லாமே பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 4th கொஷின், ஃபினான்ஷியல் பொசிஷன்ஸ் ஆஃப் எ பிஸ்னஸ் இஸ் அசர்டைன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல கம்பெனியில் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கிறாங்களா, அதோட அடிப்படை எங்கேருந்து எது மூலிமா நம்மளுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே கீழே இருக்க ஜேர்னல், ட்ரையல் பேலன்ஸ், பேலன்ஸ் ஷீட், லெட்ஜர். ஸோ இது எது கிரியேட் பண்ணுறது மூலிமா நமக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னென்னு தெரியும், எதுக்குன்னு தெரியும், ஆப்ஷன் சி பேலன்ஸ் ஷீட். ஏன் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி ஒரு டிரான்சாக்ஷனை ஐடென்டிஃபை ரெக்கார்ட் பண்ணுறதுல இருந்து லாஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட் வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் கம்பெனி ஓரியன்டாக. சரிங்களா? அதான அது பேலன்ஸ் ஷீட். ஏன்னா அது பேலன்ஸ் ஷீட் அப்படின்னா இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 5th கொஷின், கொஷின் நம்பர் 5. Who is considered to be the internal user of the business of the financial information அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ கவனிக்கண்ணு, இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் இன்டர்னல் யூசர்ஸ் வந்து எதுக்காக கம்பெனி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை எந்த கீழே இருக்கிற பாருங்கள் ஆப்ஷன் கொடுத்துருவாங்களா. ஸோ கிரெடிட்டார்ஸ், எம்ப்ளாயி, கஸ்டமர், கவர்மெண்ட். இதில் யார் வந்து இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? எந்த இன்டர்னல் யூசர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க அப்படின்னு யார் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ யாருக்குன்னு பாரு, ஆப்ஷன் பி. ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா யாருக்குன்னு நான் சொன்னேன்னா
அகப்பயனீட்டாளர்கள்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க சரிங்களா. ஸோ கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க அப்படின்னா பாருங்க இந்த 1 மார்க் என்ன சொல்லுவாங்கன்னா ஹூ இஸ் கன்சிடர்ட் டு பி தி எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு கேட்டால் இந்த கம்பெனிக்கு வெளியே யார் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஸோ அவங்கள நீ என்ன பண்ண சூஸ் பண்ணும். இது இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்னல் யூசர்ஸ் அப்படின்னா யார் இங்கே இருக்கா, கிரெடிட்டர்ஸ் யாருக்குன்னு கம்பெனிக்கு வெளியில் இருக்காங்க, அவுட் சைடில் இருக்கிறவங்க, கஸ்டமர்ஸ் அவுட் சைடு, கவர்மெண்ட் அவுட் சைடு. ஸோ எம்ப்ளாயிஸ் மட்டும் தான் அது இன்டர்னல் யூசர்ஸ். கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. இப்போ யாருன்னு பார்த்தா எம்ப்ளாயி தான் அந்த ஆப்ஷன் தான் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் பார்க்கணும் வெரி ஷார்ட் ஆன்சர் கொஷின்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஷார்ட் ஆன்சர் கொஷின் வந்து 5 கொடுத்துருக்காங்க சரிங்களா. தேங்க்யூம்மா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த சாப்டர் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.